ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து விட்டோம். இனிமேல் நம் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருக்கிறது? வாழ்க்கையில் அடுத்தடுத்து எத்தனையோ கடமைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கூட செய்ய முடியாத ஒரு பாவியாக நிற்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இப்படியே போய்விடுமா? இல்லை, வாழ்க்கையோ இதோடு முடிந்து விடுமா என்று நினைக்கிறாயா? நீ இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம், பயங்கரமான விஷயத்தை எல்லாம் நினைக்க வேண்டாமே. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று எனக்கு தெரியுமே. உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ கலங்காத நேரமும் இல்லை, கலங்காமலும் நீ இல்லை. எல்லா நிமிஷத்திலேயும் கலங்கிதானே நிற்கிறாய். இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ எதற்காக அம்மா கவலைப்பட வேண்டும்? கவலை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் அழகாக உருவாக்காது. அது அழிக்கத்தான் செய்யுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் அது உருவாக்காது. கவலைகளோடு எப்பொழுதும் இருக்காதீர்கள். எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நீ வணங்கும் தெய்வம் இந்த வாராகி தாய் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று நம்புங்கள். உங்களுடைய கண்ணீரை நான் நிச்சயமாக துடைப்பேன். மனதில் இருக்கும் பாரங்களை கண்டிப்பாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுப்பேன். ஏகப்பட்ட திருப்பங்களும் ஏகப்பட்ட விஷயங்களும் இனி வரும் நாள் தான் நடக்கப் போகிறது. எத்தனையோ பிள்ளைகளை நானும் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நினைத்து நினைத்து என்னிடம் சொல்லி சொல்லி அழுவார்கள். நீயும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் ஏதேதோ விஷயங்களை சொல்லி சொல்லி என்னிடம் அழுவார். நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதலை கொடுத்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது நான் உனக்கு ஆறுதலான விஷயங்களை சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகும் விஷயங்களை மட்டுமே தான் சொல்கிறேன். புரிகிறதா? நான் உன்னுடைய முழு விஷயத்தையும் தெரிந்து கொண்டவள். எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது, எந்த ஒரு விஷயமும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன் என்பதெல்லாம் கிடையாது. இந்த வாராகியானவள் என்றும் உனக்கு துணைதான் இருப்பேன். ஒரு நிமிஷம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். அதே சமயம் உன்னை கைவிடவும் மாட்டேன். என்னம்மா, எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறாய்? யோசிக்காதே, நான் அல்லவா உன்னோடு இருக்கிறேன். இந்த வாராகியானவள் என்றும் என்றென்றும் உனக்கு பல்லாண்டு காலம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையையே கொடுப்பேன். புரிந்ததா? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்படுகிறாய், எந்த விஷயத்தை நீ ஆசைப்படவில்லை என்று ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் தகுந்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் பல நேரத்தில் உனக்கு உதவியாக எடுத்து கொடுப்பேன். சரி, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் விடு. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் பார்ப்போமா? உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு என்ன விஷயம் நடந்தது? கஷ்டம், கண்ணீர், இதுதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர் இது எதுவும் இருக்கப் போவது இல்லை. எல்லாமே சிரிப்பு, சந்தோஷம் என்பது மட்டுமே. துரோகிகள் எப்பொழுதும் துரோகத்தை தான் செய்வார்கள். அதனால் அவர்களை நீ ஒன்றும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவசியமல்ல. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று நான் அறிந்து அதற்கு தகுந்தது போல ஒவ்வொன்றாக செய்வேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன விஷயங்களை சொன்னாலும் சரி, எனக்கு என்னுடைய பிள்ளைகளை தான் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் எப்பொழுதுமே அழகானவர்கள். என்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் என்றுமே அற்புதமானவர்கள். என்னுடைய இந்த வாராகி பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியும், வாராகி அம்மாவிடம் வைத்து கொள்ளக்கூடாது. வைத்து கொண்டால் எப்படி இருந்தாலும் அவள் தண்டித்து விடுவாள் என்று. மற்றவர்களை தண்டிப்பவள்
நம்மளையும் தண்டிப்பாள் என்று நினைக்க வேண்டும். புரிந்ததா? நான் உன்னுடைய வாழ்வில் அழகான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைதான் படுகிறேன். அது கூடிய சீக்கிரமாக நான் சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். கூடிய விரைவில் ஓர் அற்புதம் நடக்கும். அதையும் நானே சொல்வேன். யாராவது வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது அது நடக்காது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எதையும் நம்பாதே. ஏனென்றால் எதுவும் எல்லாம் நடக்காமல் எல்லாம் போகாது. எல்லாமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்ததினால் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கும் என்று நினைக்கிறாய். அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வைத்து நினைக்கிறாய். இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது அம்மா. எல்லாமே மாறிவிட்டது. புரிந்ததா? அதனால் மாறிய விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உனக்கு பிடித்தது நடக்கும். உனக்கு தேவையானது கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களுக்கு மத்தியிலேயே வாழ்வாய். எதிர்பார்த்த காரியங்கள் கூடிய விரைவிலேயே நடக்கும். இது எல்லாமே நான் சொன்ன எல்லாமே கூடிய விரைவில் நடக்கும். நீ அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழப்போவதை நான் என்னுடைய இரு கண்களால் பார்த்து மனதாய் குளிரப் போகிறேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். ஒரு அப்பாவுக்கு அப்பாவாகவும் அம்மாவுக்கு அம்மாவாகவும் நின்று இந்த வாராகி உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிற கூடிய விரைவிலேயே. நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். எல்லா விஷயத்திலேயுமே நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். துரோகங்கள் ஆனது அனுபவித்து விட்டேனே, இனிமேலும் அப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்காதே. எல்லா நிமிஷத்திலேயும் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு பிரச்சனை என்றால் நாளை அது உனக்கு சாதகமாக நடக்கப் போகும் நல்ல விஷயம். நம்பிக்கை மட்டும் நீ தேடு. எதுவும் தவறாக இனி நடக்காது. எல்லாம் உனக்கு பிடித்ததாக நடக்க ஆரம்பிக்கும். சிரித்து சந்தோஷமாக இரு. இந்த வாராகி இருக்கிறேன். இன்று மட்டும் அல்லாமல் என்றும் உனக்கு துணையோடும் சர்வ பாதுகாப்பு தந்து எல்லா விஷயத்திலேயும் இந்த வாராகி இருப்பேன். நம்புங்கள், எல்லாம் நல்லதுக்கே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் நீ மனதால் குழப்பிக்கொள்வதும் இல்லை எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பதும் உன்னுடைய கையிலேயே உள்ளது. யாரை பார்த்தும் பயப்படாதே. எந்த ஒரு விஷயத்திற்கும் அழாதே. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் இன்று எப்படி உன்னிடம் அன்பாக பேசுகிறேனோ அதே போல எப்பொழுதுமே பேசுவேன். இதுதான் இந்த உன்னுடைய வாராகி உனக்கு தரும் பரிசானது. நான் உன்னுடைய அம்மா நல்லதே செய்வேன். எப்பொழுதும் கவலைப்படாதே.